நல்லா இருக்கும். ஆனந்தண்ணா வந்து நமக்கு லிஃப்ட் கொடுத்துருக்காரு. இவரு தான். இவரு நாங்க இந்த இடத்துல வந்து இறங்கிட்டு உடனே கை காட்டணும்னு நிறுத்திட்டாரு. நம்ம ஆனந்தண்ணா வந்து நம்ம காவேரிப்பட்டினம் வரைக்கும் ட்ராப் பண்ணியிருக்காரு. ஓகே, இப்போ நம்ம டிஃபன் முடிச்சுட்டு அடுத்த லிஃப்ட்டுக்கு நம்ம பார்ப்போம். ஓகேண்ணா. உங்க நேம்னா? விக்டர். ஓகே, இப்போ வந்து 6 ட்ரிப் கம்ப்ளீட் 8 கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ 8வது ட்ரிப்பு. ஸோ அண்ணா விக்டர் அண்ணா கூட வந்து அவரோட லாரியில் போயிட்டுருக்கோம். ½ அன் ஹவர் ஆச்சு இந்த லிஃப்ட் எடுக்கிறதுக்கு. வெயில் வேறு அதிகமாகிடுச்சு. கிடைச்சா அண்ணன் தான் கிடைச்சாரு. இது கூட வந்து ஒரு 2 to 4 கிலோமீட்டர்ஸ் போகிற மாதிரி இருக்கு. பார்க்கலாம். ஸோ 8th லிஃப்ட் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து 9th லிஃப்ட்டுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இது 6 இப்போ இது என்ன ஊர்னா தருமபுரின்னு நினைக்கிறேன். தருமபுரி தானே? தருமபுரியில் தருமபுரி பக்கம் வந்தாச்சு. காரிமங்கலத்தில் இருக்கோம். ஸோ அடுத்தது வந்து ஒரு லிஃப்ட் கேட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஓகே அவ்வளோதான். வந்து 9th லிஃப்ட்டு குமார் அவர் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இது என்ன ஊர்? காரிமங்கலத்தில் யாரும் லிஃப்ட் கொடுக்குற மாதிரி தெரியல. ஈரன் அதிகாரம் மட்டும் படுத்துறா இண்டிகாரங்க மாதிரி உட்கார வச்சுட்டானுங்க. எந்த இடம்னு தெரியல, எந்த ஏரியானு தெரியல. 10th அண்ணா உங்கள் நேம்னா? ரங்கராஜ் அவர் தான் கிடைச்சிருக்காரு. ஸோ இப்போ நம்மளை அரை மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் அண்ணா ரங்கராஜ் அவர் தான் லிஃப்ட் கொடுத்துருக்காரு. இப்போ எங்கே ஏரியா பேர் என்ன? குண்டல்பட்டியிலிருந்து இப்போ எங்கே போக போகிறீங்க? தோக்கம்பட்டி பைபாஸ். டோல் தாண்டி டோல்கேட்டுக்கு முன்னாடி டோல்கேட்டுக்கு ஒரு 5 கிலோமீட்டர். ஓகே, அவனா அப்போ 5 கிலோமீட்டர் வந்து நம்மளை ட்ராப் பண்ண போகிறாரு. ஓகே போகிறோம். ஸோ அது என்ன ஊருன்னு தெரில. இங்கே இறக்கி விட்டாரு. இன்னும் டோலுக்கு வந்து ஒரு 2 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ 10 லிஃப்ட் முடிஞ்சிருச்சு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80 to 90 கிலோமீட்டர் வந்து ரீச் ஆகிட்டோம் 10 லிஃப்ட்டில். இப்போ அடுத்த லிஃப்ட் வந்து இப்போ ட்ரை பண்ண போகிறோம். அடுத்து இன்னும் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வந்ததில்ல. ட்ராவல் பண்ணுறத விட லிஃப்ட் கேட்டு வெயிட் பண்ணுற டைம் தான் அதிகமாக இருக்குது. லிஃப்ட் இதுதான் கொடுத்துருக்காரு. ஸோ இதில் வந்து நான் நிறைய லாரி நாங்கள் ட்ரை பண்ண மாட்டோம். ஆனால் யாருமே கொடுக்கல லிஃப்ட். இதோட 2வது லாரி தான் எங்களுக்கு கிடைச்சிது. ஏன்னு அண்ணன் கிட்ட கேட்கும்போது அண்ணன் சொன்னார், இந்த மாதிரி வந்து லிஃப்ட் கொடுக்குறதால என்ன ஆகுதுன்னா வண்டியில் ஏறுறவங்க வந்து கத்தியை காட்டி பணத்தை பறிக்கிறது, இப்போ கழுத்தில் இருக்கிற செயினெல்லாம் இருக்கிறது, இந்த மாதிரிலாம் நடந்திருக்காங்க. ஸோ இந்த நியூஸ்லாம் வந்து இந்த மகாராஷ்டிரா ஒடிசா சைட்லாம் நடந்திருக்கு. அது நான் கேள்விப்பட்டேன். ஆனால் இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளேயும் வந்து இந்த மாதிரிலாம் நடக்குதுங்கிறது அண்ணன் சொன்னதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரியுது. ஸோ இதனால தான் வந்து லாரி கொஞ்சம் யாரும் வந்து நிறுத்துறதில்ல. ஸோ அவங்கள தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ அவங்க ஏன்னா வெளியில் ஏதாவது போச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை. பட் அது வந்து உயிருக்கே ப்ராப்ளம்ங்கிறதால தான் வந்து அவங்க நிறுத்துறதில்ல. அதை வந்து ஈவினிங் 5 o'clock மேலே வந்து சுத்தமாக நிறுத்த மாட்டாங்களாம். ஸோ யாராவது லிஃப்ட் கேட்குறதா இருந்தாலும் கேட்காதீங்க. 2 பேருக்குமே பெட்டர். இன்னைக்கு வந்து காரணம் வந்து எப்படின்னா சுதந்திர தினம். அவர் எங்க மூஞ்சியை பார்த்து நிறுத்தலையா, இதை பார்த்து தான் நேஷனல் ஃபிளாக் பார்த்து தான் அதோட வேல்யூ வந்து இங்கே தெரியும். தேசபக்தி உயிரியும் கொஞ்சமாக நினைச்சு இதை பார்த்து நிறுத்திருக்காரு. அண்ணனுக்கு வந்து ஹெட்ஸ் ஆஃப்.
நன்றிண்ணா. என் பேர் ரஷ்யா. ரஷ்யா. அண்ணன் பேர் ரஷ்யா. தர்மபுரி தான் அவரு. தர்மபுரி இப்போ வந்து கேரளா வரைக்கும் வந்து போயிட்டு இருக்காரு. லோட் எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. ஸோ எங்களை வந்து ஓமலூர் வரைக்கும் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. நாங்கள் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போவோம். ரொம்ப டயர்டாக இருக்கு. 40 கிலோமீட்டர் வரும். ரொம்ப டயர்டாக இருக்கு. காலையிலேருந்து அலைஞ்சிட்டு இருக்கோம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு இருக்கோம் அண்ணனோட உதவியால. பின்னாடி வச்சிருக்கேன். ஓகேண்ணா வரண்ணா. நான் எது வைக்கணும் போறீங்க? நீங்க எது வைக்கணும் போறீங்க? நாங்கள் இன்ஜினியரிங் காலேஜ் தானா? ஆமாம் ஆமாம், சேலம் போகிற வழி தானே? நாங்களும் அங்கே தானே. நாங்கள் கன்னியாகுமரி வரைக்கும் போகிறோண்ணா. ஆமாம், லெஃப்ட் கேட்டால் போயிட்டுருக்கோம். அதான் இப்போ ஒசூர்லேருந்து வந்துட்டோம். ஓகே மக்களே, இப்போ வந்து 11 கம்ப்ளீட் பண்ணி இப்போ 12வது வைக்கில் ஏறி இருக்கோம். இது வந்து சின்ன யானை, குட்டி யானையில் ஏறி இருக்கோம். அண்ணா தான் வந்து லெஃப்ட் கொடுத்துருக்காரு. அண்ணா இந்த பாருங்கன்னா கோவிந்தன் அண்ணா, இவர் தான் வந்து gift கொடுத்துருக்காரு. இங்கிருந்து கருப்பூர் இன்ஜினியரிங் காலேஜ் வரைக்கும் நாங்கள் போக போகிறோம். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு வண்டி ஏறி போனோம். நன்றிண்ணா. ஆ, 13 பேர் லிஃப்ட் வாங்கி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ 13 பேர் வாங்கி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து ஃபைனலாக வந்து ஓமலூர் தாண்டி வந்துட்டோம். ஓமலூர் தாண்டி கருப்பூரில் இருக்கோம். கருப்பூர் இன்ஜினியரிங் காலேஜ் கிட்ட இருக்கோம். இப்போ டயர்டாக இருந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு கம்மங்கூழ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனர்ஜி ட்ரிங்க் மோர் அதிகமாக அதிகம் மோர் அதிகமாக போட்டு எனக்கு கொடுத்தாங்க. எனர்ஜி டவுன் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்போ எனர்ஜி அது பிறகு நான் வந்திருக்கேன். வீடியோ பிடிக்கும் நேரம் இல்லை போயிடுச்சு. ப்ரோ நாங்கள் கன்னியாகுமரி வரைக்கும் போகிறோம். ஓகேங்களா, லிஃப்ட் கேட்டு. ஸோ எத்தனை பேர் வந்து நிறுத்துறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்களை ட்ராப் பண்ணுங்க. உங்கள் நேம்னா? குமரேசன். ஓகே, நமக்கு இப்போ கற்பகம் இன்ஜினியரிங் காலேஜில் இருந்து கருப்பூர் இன்ஜினியரிங் காலேஜில் இருந்து நம்ம குமரேசன் அப்படின்ற ஒருத்தர் வந்து நமக்கு லிஃப்ட் கொடுத்துருக்காரு. ஸோ இவரு கூட வந்து நம்ம வந்து ஒரு கொஞ்சம் தூரம் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். இது வந்து 14th லிஃப்ட்டு. 14 தானே? 14வது லிஃப்ட்டு. ஸோ எங்களோட டார்கெட் படி கரெக்டாக அச்சீவ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்குள்ள எப்படியாவது ஒன்று நமக்கு வந்து ரீச் ஆகிடணும் நைட்டு. ஓகே, நம்ம பிரபா அண்ணா வந்து வந்துட்டாரு. இவர் தான் வந்து 14th லிஃப்ட், 14வது. அதுவும் எங்கள் ஊரில் சேலத்துக்காரரு. ஃபைனலாக வந்து பிரதர் வந்து 14வது லிஃப்ட்டை வந்து பொன்னலாம்பட்டி பைபாஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. ஸோ இங்கேருந்து இன்னொரு வண்டி எடுத்துகிட்டு நாங்கள் சில்நாயக்கம்பட்டி பைபாஸ் என்னோட டாடி டாடா சொல்லுங்க. அடுத்தது வேணும் உன் மாமா வண்டி ஓட்டிட்டு இருக்காரு. 15வது லிஃப்ட் வந்து என்னோட மாமா என்ன வழி அனுப்ப வந்திருக்காரு. கனகராஜ் டிரைவிங்கில் வந்து ரொம்ப சின்சியராக இருக்காரு. செல்வகுமார் அப்படின்னு